பூஜை முடிந்ததா? கண்மணி புறப்பட நேரமாகிறது. என் பிள்ளையை பிரிய வேண்டும் என்று நினைக்கும் போதே விவரிக்க முடியாத வேதனை. எனக்கு கூட அந்த வருத்தம் உண்டு. ஆனால் குழந்தையை குருகுலத்துக்கு அனுப்புவதுதானே வழக்கம். அது சரி. இருந்தாலும் என் மைந்தன் அடிக்கடி குருகுலத்திலிருந்து அரண்மனைக்கு வந்து போக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்படியே இஷ்டப்படி செய்கிறேன். அம்மா, நீங்கள் அழுதால் நான் குருகுலத்துக்கு போகவே மாட்டேன். அம்மா அழமாட்டேன். நீ போய் இந்த பூமியில் உதயணனுக்கு தேவையான இன்பம் இந்த கொடி மலர்கள் தான். உங்களுக்கு பொன்னை போல எனக்கு பெண்கள். சரி, நான் வருகிறேன். சரி, அடுத்த படையெடுப்பு எப்போது? காளியப்பரே, காளியப்பரே, அதை மறந்துவிடும். இனியும் உதயணன் கொள்ளையும் கொலையும் செய்ய வேண்டுமா என்று யோசிக்கிறேன். ஏன் இந்த மாற்றம்? தலைமுறைகளுக்கு போதும் சம்பாதித்த செல்வம் என்ன பிரயோஜனம்? கொள்ளைக்காரன் என்ற பெயர்தானே மிச்சம். அது மாற வேண்டும். ஒன்றுமே புரியவில்லையே. ஏதாவது ஒரு ராஜ குடும்பத்துடன் நான் சம்பந்தம் வைக்க வேண்டும். அது முடியுமா? எதை வைத்து இந்த கேள்வி? எனக்கு எதில் குறைவு? கொள்ளைக்காரன் என்ற பெயர் ஒரு குறைவல்லவா? அந்த பெயரை மாற்றுவதற்காகத்தானே இந்த முடிவு. ஒரு ராஜ குடும்பத்தின் ராஜகுமாரியை நான் மாறியிட வேண்டும். பிறகு அடுத்த நாடுகளை அழிக்க வேண்டும். மலைகளுக்கும் கடலுக்கும் இடையே உள்ள எல்லா ராஜ்யங்களையும் ஆளும் உரிமையை நான் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். எனக்கு கை கொடுக்க இந்த காளியப்பனால் முடியுமோ? அபாரமான திட்டம். ஆனால் ஆனால் உதயணன் விரும்பிய காரியங்கள் எதுவும் இதுவரை நடக்காமல் போனதில்லை. காளியப்பரே, உதயணமன்னா, அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தால் அதை முடித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதுதான். ஏதை நம்பலாமோ? இந்த காளியப்பன் நம்பிக்கை துரோகி இல்லை. ஆனால் உதயணன் என்ற அரசனாவதற்கு முன் இன்னும் சில கொள்ளைகள் தேவை. அதற்கு பின் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி விடுகிறேன். போதும். சேவைக்கு மேல் பதிக்க வைத்திருக்கும் பணப்பிசாசருடைய செல்வம் பூராவையும் கொள்ளையடியுங்கள். அடித்தால்தான் அவர்கள் எனக்கு அடங்குவார்கள். அதன் பிறகு எனக்கு உதவுங்கள். ஆனால் ஒரு விஷயம், இலக்கியல் கிராமத்து காவல் தெய்வங்களான சாஸ்தா விக்கிரகங்கள் அனைத்தையும் எடுத்து வர வேண்டும். அவைகளை என் அரண்மனைக்கு காவல் வைக்க வேண்டும். சாஸ்தா கோயில்களை எல்லாம் இடித்து வரும்படி கரிமலை கோட்டை கோமானின் உத்தரவு. உண்மையான நன்றி உள்ள நான் என் கடமையை முடித்து விட்டேன். தாயம்பா, வா. பாருங்கள். கடவுளே, எந்த கை இப்படி அநியாயம் செய்தது? உன்னுடைய கோயிலை காண ஓடி வந்த எனக்கு இப்படி ஒரு அனுபவமா? தர்மசாஸ்தாவே, அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் என்பதை நீ பொய்யாக்கி விடாதே. நின்று கேட்கும் தெய்வம் என்று கேட்கும் சாவித்திரி. எங்கே உன் தர்மசாஸ்தா? இருந்தால் அல்லவா வருவான். அவனுக்கு சக்தி இருந்தால் கோயிலை இடித்த எனது கைகளை விட்டு வைத்திருப்பானா? கடவுள் கருணை உள்ளவர். அவருக்கு நாம் எல்லாம் குழந்தைகள். அப்படியா? உன்னுடைய சாஸ்தாவை நான் எட்டி உதைக்கிறேன்.
நீ தாய் என்று சொல்லும் கடவுள் தடுக்க வருகிறானா பார்க்கலாம். தண்டனை யாருக்கு? உனக்கா இல்லை எனக்கா? ஆண்டவன் என்றும் அவதாரம் என்றும் சொல்லி உன்னை போன்ற பேதை பெண்களை ஏமாற்றுகிறது பூசாரி கூட்டம். அவர்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக அபிஷேகம் என்றும் ஆராதனை என்றும் பாலபிஷேகம் நெய்யபிஷேகம் என்றும் சொல்லி உங்களிடம் கறக்கிறார்கள். இந்த கல்லுக்கு காட்டுகிறார்கள். தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறார்கள். ஐயோ, ஆண்டவனை பழிப்பதும் அல்லாமல் அடியார்களையும் இழிவாக பேசாதீர்கள். ஆண்டவன் எனக்கு ஆண்டவன் கரிமலைக்கோட்டை காவலன் உதயணன் தான். உனக்கு ஆண்டவன்? உங்கள் தரங்கிட்ட செய்திகளை எல்லாம் பார்த்தோம். தாயுள்ளத்துடன் பொறுத்துக் கொண்டிருக்கும் இந்த தர்ம சாஸ்தா. இந்த கல்லா? ஆம். இல்லை, நான் தாலி கட்டிய புருஷன் தானே மனைவிக்கு தெய்வம். நான் மறுக்கவில்லை. என் தெய்வத்துக்கு ஒரு குறையும் வராமல் இருக்கத்தான் இந்த தெய்வத்தை தேடி வந்தேன். இப்படி ஒரு மூட நம்பிக்கையுடன் சமுதாயம் கெட்டுப் போகிறது என்ற எரிச்சலில் தான் எங்கள் மன்னர் கரிமலைக்கோட்டை காவலர் சாஸ்தா கோயில்களை எல்லாம் தரைமட்டமாக்க சொன்னார். கடவுளே, கரிமலைக்கோட்டை கடவுளே என்று கூப்பிடு. கூப்பிட்டால் வருவார், உதவி செய்வார், நம்மை எல்லாம் வாழ வைப்பார். வாழ வைத்த மன்னர்களும் அவர்கள் வாழ்ந்த கோட்டைகளும் சாஸ்வதமில்லை. சாஸ்வதமானவர் என் சாஸ்தாதான். அக்கிரமத்தின் எல்லைக்கே நீங்கள் போங்கள், நான் தடுக்கவில்லை. ஆனால் நமக்கு ஒரு குழந்தை இருப்பதை மட்டும் விடாதீர்கள். நாம் பெற்ற குழந்தைக்கு ஆசை சேர்த்து வைக்க வேண்டாம், பாவத்தை சேர்த்து வைக்காதீர்கள். உன் சாஸ்தாவுக்கு சக்தி இருந்தால் கரிந்து கிடக்கும் இந்த தூண்கள் எழுந்து நிற்கட்டும். நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புவதற்காக நேரில் வந்து நிற்க சாஸ்தா ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை. உங்கள் மனச்சாட்சியும் அனுபவங்களும் ஒரு நாள் உங்களை என் சாஸ்தாவின் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது. நீ சொல்லும் சாஸ்தாவுக்கு காலும் கையும் படைத்தவனே ஒரு சிற்பி, மனிதன். அந்த மனித கை படைக்கவில்லை என்றால் நீ பூஜிக்கும் சாஸ்தாவுக்கு உருவமும் இல்லை, ஒதுங்க கோயிலும் இல்லை. சாஸ்தாவே, விவரம் புரியாத ஒரு மன்னனுக்கு வெறி கொண்ட தொண்டனாக நடந்து கொள்ளும் இவரை எனக்காக மன்னித்து விடு. தண்டிப்பதா இருந்தால் என்னை தண்டித்து விடு சாஸ்தாவே. வருணாயே இதன்னவமா வருணாயே ஸ்வாஹா அக்னியே இதன்னவமா அக்னியே ஸ்வாஹா யமாய இதன்னவமா யமாய ஸ்வாஹா வாயுவே இதன்னவமா வாயுவே ஸ்வாஹா போதாய இதன். என் வீட்டுக்காரர் செய்யற அக்கிரமங்களுக்கெல்லாம் பரிகாரமா தான் இந்த ஹோமத்தை செய்யற. அவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாரு. என்ன கொண்டாலும் பரவாயில்ல, அவர் நல்லா இருந்தா போதும். ஒண்ணும் கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் இந்த ஹோமத்தை செய்யறேன். ஆனா அவர் தினமும் ஒரு கோவிலை இடிச்சிட்டு வராரு. அந்த பாவம் இவரை எங்க கொண்டு போய் விடுமோ? புருஷன் தெரியாம தவறு செய்தாலும் மனைவி செய்யற நல்ல காரியம் கணவனுக்கு கவச்சமா இருந்து காப்பாத்தும். ஐயா, சீக்கிரமா ஹோமத்தை முடியுங்க. அவர் வந்துருவாருன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னடி இது? ஏண்டி, நீ உடம்போடு சத்தத்துக்கு போறியா? என்னடி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பேசாம நிக்கிற? என்னதெல்லாம்? உங்களுக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லையே, ஏன் கேக்குறீங்க? கேட்பேன். என் வீட்டுல எனக்கு துரோகம் நடந்தா நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? என்ன துரோகமா? கரிமலைக்கோட்டை உதயண ராஜாவுக்கு பிடிக்காத காரியம் என் வீட்டு நடந்தா அதுக்கு என்னடி பேரு? எங்க ராஜா உத்தரவு என்னன்னு தெரியுமில்ல? தெரியும். தெரிஞ்சுமா அப்படி செய்யற? நான் வீட்டுக்குள்ள தெய்வத்தை பூஜை பண்ணா என்ன தப்பு? நான் உழைச்சு கொண்டாந்து கொட்டணும். நீ அந்த பணத்துக்கு கற்பூரம சாம்பிராணி வாங்கி கரியாக்கணும் இல்ல? தாயம்பா, ஆத்திரத்துல அளவு மீறி பேசாதப்பா. நம்பிக்கையுள்ள உங்க மனசை புண்படுத்துறதுல உனக்கு என்னப்பா லாபம்? நம்பிக்கை இல்லாதவங்களை மாத்த இந்த ஹோமமும் பூஜையும் நடத்துறது என்ன நியாயம்? இந்த பிரச்சனைக்கு இதுவரை யாராலையும் முடிவு சொல்ல முடியலப்பா. இல்லைன்னு சொல்ல உனக்கு உரிமை இருக்கு, இருக்குன்னு சொல்ல எனக்கு கடமை இருக்கு. பெரியவரே, வம்ப வளர்க்காதீங்க, வாங்கி கட்டிக்காதீங்க. வாங்குற கூலிக்கு உங்க ஜோலியை பார்த்துட்டு போங்க. பெரியவங்களை மரியாதை குறைவா பேசாதீங்க, குடும்பம் நசிச்சிடும். இப்ப என்ன வாழுதான்? எத்தனையோ பேர் பட்டினி கிடக்குற அந்த நாள்ல 3 வேளை பசியார சாப்பிடுறமே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. 3 வேளை பசியாருனா போருமா? உன் தெய்வத்துக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா நமக்குன்னு ஒரு சொந்த வீடும் 4 காய் நிலமும் தரட்டுமே. நிச்சயம் தருவாருங்க. என்ன அசிங்கப்படுத்தாத. ஐயோ, அபச்சாரம். இது சாமி பிரசாதம்.